ஏன்னா ரெம்பிராண்டோடைய பெயிண்டிங்கை பார்த்தோம்னா அதுல அவர் டிராயிங் போட்டிருக்காரு. அப்படி சொன்னா அதெல்லாம் ஓல்டு மாஸ்டர்ஸ் தான். இங்க மாடர்ன் மாஸ்டர் மாத்திரம் என்ன சரிப்பா, செஞ்சிருக்காரு? நான் நான் கேட்டேன் மிஸ்டர். சரி மேம், ஃபைன், ஓகே. ம், என் குழந்தைக்கு நான் சைக்காலஜிக்கலா நீ அங்க ஸ்டாப் பண்ணணும், நான் எப்படி சொல்லித் தரேன்? ம், அவர் அவுட்லைன் போடுறதே அதுதான். ஆமா அப்படின்னா தட் இஸ் ஃபைன், பட் இட் இஸ் நாட் டெக்னிக்கலி ரைட்டா. நீயே டெக்னிக்கலா ரைட்டா சொல்லல முதல்ல. ஆமா இல்ல டெக்னிக்கலி ரைட்னா சரி நீ செஞ்சு காட்டு. கிளாவா போட்டு வர படுத்துறாங்க. மாதிரி. இல்ல நீ ஸ்டூடெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா செய்ய வை நீ அப்ப. பண்றாங்களாமா, நானும் தான் கெடுக்கிறேன். சொல்லாதீங்கன்னு. சும்மா பைத்தியக்காரத்தனமா இருக்கேன். சீரியஸா சார். ஆமா என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், உன் மிஸ் என்ன சொல்றாளோ பண்ணுப்பான்ட்டு. என் கிளாஸ்ல இருக்கும்போது நான் சொல்றது பண்ணு, ஆமா நீ அங்க ஸ்கூல்ல என்ன போய் பண்றாங்களோ தயவு செஞ்சு அதுவே பண்ணு. ஆமா நம்ம ஏன் அதை மாத்திக்கிட்டேன்? இல்ல, அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆமா வேணாம் என்ன பாப்பா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான். சரி அம்மா இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். பிளாக்குக்கு போயிருவோமா? வந்துட்டீங்களா? பிளாக்கு போயிருவோமா? எஸ் சார், பண்ணலாம் சார். போயிடலாம் இல்ல. சரி நான் முதல்ல இந்த இடத்த வந்து இது கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பிளாக்கா இருக்கு. அதனால நான் பக்கத்துல வந்து இந்த இடத்த வந்து நல்லா பிளாக் ஆக்கிட்டு அந்த பிரான்ச் வரைக்கும் பிளாக் ஆக்கிட்டு அவுட்லைன் ஒன்று பிளாக் ஒன்று கொடுத்துரும். ஓ இதான் கொடுக்கக்கூடாதுன்றாங்களோ? சார். ஆமா அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆமா பண்ணாத. அது அந்த ஃபார்ம் எங்க இருந்து வரும் பின்னாது? அது அப்படியே கொண்டு திரும்ப வரணும். ஆமா திரும்ப வந்து பிளாக்கை வச்சு அந்த டெக்ஸ்சர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர்ல அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருங்க. அதை வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்கிற இடங்களை மாத்திரம் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா இங்க இந்த இந்த இதுக்கு கீழே இந்த விங்குக்கு கீழே பிளாக்கா இருக்கு. இந்த 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 கிளாவை விட்டுறணும். இந்த கிளாவை விட்டுறணும். இந்த கிளாவை விட்டுட்டு இந்த கிளாவையும் விட்டுட்டு கிட்டக்கு போவா. எஸ் சார். இந்த கிளாவையும் விட்டுட்டு இதுக்கு கீழே அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டே வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டே வந்து அங்க ப்ளூயிஷ் பிளாக்கா வந்து முடிஞ்சிடும். அப்படி அப்படி கொண்டாந்து முடிச்சிடும் அந்த இடத்த. சரியா? இதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ரெட் எடுத்து டார்க் ரெட் எடுத்து அந்த இடம் ஃபுல்லா ரெட்டை வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் திருப்பி. சரியா? அடுத்ததுக்கு போயிருமா? இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு ஷேடோ விழுகுது. ஏன்னா விங் வந்து தூக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்ப இத நம்ம அப்படியே கொண்டாந்து அப்படி டெக்ஸ்டர் மாதிரி கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஃபில்அப் பண்ணுவோம். இந்த இந்த கிளா விட்டுறணும், காலை விட்டுறணும். நம்ம சரியாம்மா இப்படியே பிளாக் வருது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் வந்து கொஞ்சம் லேசா குறைச்சிக்கிறோம். இந்த காலை கேர்ஃபுல்லா விட்டுறணுமா. காலுக்குள்ள பிளாக் போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு ரெண்டு சைட்லயுமே காலுக்கு கீழே பிளாக் போகாம நம்ம செட் பண்ணிடுவோம். அதை பிரான்ச்சையும் விட்டுறோம். இந்த காலுக்குள்ளேயும் போகக்கூடாது. இந்த காலுக்குள்ளேயும் போகக்கூடாது. இந்த காலுக்குள்ளேயும் போகக்கூடாது.
ஆஹா, மழை பெய்ய ஆரம்பிச்சு. சரியாம்மா, இப்ப என்ன செய்ய போறோம்னா, இங்க வந்து இந்த இடத்துக்கு பிளாக் கொடுத்துட்றோம். இங்க பிளாக் கொடுத்துட்டு அப்படியே எட்ஜ் வரைக்கும் இப்படி பிளாக்கை கொடுத்துட்டே வந்து இங்க வரைக்கும் வந்துட்டு ஆ, இந்த இடத்துல லேசா இப்படி கர்வ்டா கொஞ்சம் போல விட்டுருவோன்றேன். ஃபுல்லா விட வேண்டாம். அப்படி அப்படி ஒரு கர்வ் விடுறோம், இப்படி ஒரு கர்வ் விடுறோம், இங்க ஒரு கர்வ் ஒன்று விடுறோம்னு வச்சுக்குவோம். இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ் லேசா. இந்த ரெட்டுக்குள்ள பிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிடட்டும். செஞ்சுட்டு மேல இருந்து அந்த டார்க்கை கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கொண்டு வந்து இங்க ப்ளூவா தெரியக்கூடாது. கவனிச்சு பாக்குற ஆளுகளுக்கு தான் அந்த ப்ளூ தெரியணும். இப்ப அந்த பேர்டை பார்த்தோம்னா ஃபுல்லா பிளாக்கா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா நம்ம கவனிக்கிறோம் அந்த இடத்துல ப்ளூ இருக்குன்னு. அவ்வளவுதான், நமக்கும் இங்கேயும் தெரியணும். இந்த இடத்த கம்ப்ளீட்டா பிளாக் ஆக்கிடும். இது பின்னாடி இருந்து அந்த விங் வருது, அந்த சைடு இருக்கக்கூடிய விங் வந்து பின்னாடி இருந்து வருது. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலா பண்ணிட்டு போகலாம் சார். என்னம்மா? நீங்க ஆக்சுவலா பண்ணிட்டு போங்க சார். நாங்க மிஸ் பண்ணோம்னா ரெக்கார்டிங் பாத்துக்கிறோம் திரும்பி. அப்படியா, சரி சரி. சரியா, இப்ப என்ன செய்யறோம்னா இங்க இருந்து அப்படி வந்து ஒரு ஒரு டெப்த் அந்த இடத்துல விங் வருது. ஆக்சுவலா வந்து வெளியில போற மாதிரி இருக்காது. வெளியில போறதா இருந்தா போக வச்சுக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல அந்த அந்த விங்கோடைய ஃபெதர்ஸ் மூவ் பண்ணுதுல, அந்த டைரக்ஷன்லயே பிளாக்ல சின்ன சின்ன கோடா போட்டு ஆனா ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். மேல ஃபில் பண்ணிருங்க, கீழே வந்து கொஞ்சம் ப்ளூ தெரியட்டும், கொஞ்சம் ப்ளூ தெரியட்டும். எட்ஜஸ் வந்து புரோக்கனா இருக்கலாம், எட்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியே புரோக்கனா இருக்கலாம். இதை பாருங்களா, அந்த 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 அப்படி எட்ஜஸ் வந்து அப்படி புரோக்கனா இருக்கலாம். இப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஒரு பிரேக் ஒன்று வருது, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஒன்று வருது. அப்ப இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறதா இருந்தா வேற ஆங்கிள் கொஞ்சம் டார்க் ஆக்கிடலாம். இதையும் நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்க போறேன். இந்த சைட நல்லா வருது படம். சரியா, இப்ப இந்த இடத்த நான் வந்து ரவுண்ட் ரவுண்டா ஆக்க போறேம்மா. இந்த இடத்த இந்த இடத்த அப்படி அப்படி அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஆக்க போறேன். ஆக்கிட்டு அங்க இருந்து அப்படி ஒரு கோடு கூட போட்டுக்கிருவோம். அதாவது ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸா இருக்குதான், அது அப்படி கோடு கூட போட்டுட்டு அந்த கோட்டோடைய கீழ் பகுதியை கொஞ்சம் டார்க் ஆக்குறோம்.
இந்த இடத்துல அந்த கீழ்ப்பகுதியை கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். அப்படியே ஒரு கோடோடைய கீழ்ப்பகுதியை டார்க் ஆக்குறோம். டார்க் ஆக்கிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டார்க் ஆக்கும், அது வேற கதை. ஆனா இப்போதைக்கு அந்த கீழ்ப்பகுதியை மாத்திரம் டார்க் ஆக்குறதுனால அப்புறம் ஒரு எஃபெக்ட் வரும். இப்ப இங்க இருந்து வந்து இன்னொரு ஃபெதர் இந்த இடத்துல வந்துருது. இங்க இருந்து வந்து இன்னொரு ஃபெதர் அங்க வந்துருது. நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? நிறுத்தணுமா? இல்லாட்டி அப்படியே இப்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா ஃபாலோ பண்ணிடுவீங்களா? ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். ஓகே ஓகே. நம்ம ஒரு ப்ளூ வேர்ட் பண்ணிருக்கோம் சார், சேம் டெக்னிக்ல. ப்ளூல ஒயிட் அண்ட் இது, அதுவும் மக்காவும் தானே? ஒயிட் பிளாக்கும். சார். ஆமா, அது நான் ஆல்மோஸ்ட் எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் செஞ்சிருப்பேன். அது டிஎஃப்ஏக்கு செஞ்சேன், எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸையும் அதை செய்வேன் நான். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு டெக்ஸ்சர் அது. அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இங்க பாருமா, இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், அப்படியே அந்த இடத்துல ஃபெதர் இருக்கிற மாதிரி கொண்டாடுறேன். கரெக்டா அந்த வேர்ட் பண்ணி 1 இயர் ஆகுது சார். அப்படியா? ஓகே. அது வந்து நான் வந்து கலர் பென்சிலையும் பண்ணேன், பென்சில்லையும் பண்ணேன். சேம் வேர்டு. நீங்க கலர் பென்சில சொல்லி கொடுத்தீங்க, நான் வந்து பென்சிலையும் பண்ணேன். அது இன்னைக்கு பாப்பா வந்தது மார்னிங். ஓகே, நியர் ஆச்சு. சரிம்மா. இப்ப இந்த ஃபெதர்ஸ் அப்படி கொண்டாந்துட்டு இந்த இடத்துல 2 ஃபெதரை கொடுத்துட்டு அந்த கோடு போட்டதுக்கு அடியில மாத்திரம் நான் வந்து ஷேடு கொடுக்குறேன். அந்த வளைவா கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வளைவுக்கு கீழே மாத்திரம் ஷேடு கொடுக்குறேன். அந்த எட்ஜ் ப்ளூவாவே இருக்கு. கரெக்டா அப்படியே ரவுண்டா இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஃபெதர்ல முடியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஷேடு கொடுக்குறேன் நான். அந்த ஃபெதரோடைய ஃபீலிங் வந்துருச்சு பாருமா, அது ஃபெதர்ஸ் அப்படியே மேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இப்ப என்னன்னா, நம்ம வச்சு தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதனால அந்த பேப்பர் சூடா இருக்கும், அந்த வேக்ஸும் சூடா இருக்கும். கொஞ்ச நேரம் அதை விட்டுறது பெட்டர். அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டுனா, இப்ப நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாது. எங்க வந்துடுறோம், இங்க வந்துடுறோம். இங்க வந்து நான் வந்து இந்த இந்த டெயில் ஃபெதர்ஸை டச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்க ஒரு கோடு போடுறேன், அங்க ஒரு கோடு போடுறேன். டெக்ஸ்சர் தான் நம்மளுடைய கதையை. அங்க ஒரு ஒயிட் லைன் விட்டோம்ல, அந்த ஒயிட் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இங்க உள்ள இன்னொரு ப்ளூ லைன் மாதிரி ஒன்று கொடுத்துட்றோம். பளிச்சுன்னு இருக்கக்கூடாது. பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். மைனா அவ்வளவு ஈஸியான பேர்டு மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ப்ரௌன் கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படி லேசாக கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு வச்சுட்டு ஒயிட்டை விட்டோம்னா சரியா போயிடும். பார்த்தா என்ன விஷயங்கள் இருக்கு அப்பா. பயங்கரமா வருது இல்ல அப்பா. ஆனா உயிர் போகுதுமா, உயிர் போகுது ஆக்சுவலா.
ஏன்னா ஒரு ஒரு ஃபெதரா போட்டுக்கிட்டே வர வேண்டியிருக்கு. அது அது என்ன ஆரம்பிச்சோம்னா செத்தோம். என்ன ஆரம்பிச்சோம்னா பயம் வந்துடும். அடே எங்க அப்பா என்னைக்கு முடிக்கிறது இதுன்னு. நான் சாண்ட் யூஸ் பண்ண கதையில. எதுமா? நான் அந்த டெசர்ட் பண்ணேன் சார் அந்த கதையில. ஆமா ஆமா. ஐயோ ஒரு ஓரா முடியல. ஒரு 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 வளைவா போட்டாகணும் அதுல. அது நான் அங்க மக வீட்டுல தான் இருக்கு, பிக்கி வீட்டுல தான். பெக்கி வீட்டில் தான் ஆரம்பித்தேன். அது கரெக்டாக நான் ஆரம்பித்து அடுத்த நாள் வந்து 2வது நாள் வந்து டூர் போகிறோம். அப்போ இதை முடிச்சிட்டு தான் போக முடியும் இல்லையா? இதை எப்படி விட்டு போகிறது அப்படின்னு வேற இருக்கு. அவசரப்பட தப்பிதங்கள். மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ். அப்படியே இங்கே பாருமா எப்படி வந்துச்சு பாருமா அது. சரி ஒரு செகண்ட் கவனிக்கிறீங்களா? நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ, இந்த ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த அந்த காலையும் கொஞ்சம் லேசாக டச் பண்ண போகிறேன். அந்த ரெட்டையும் கொஞ்சம் பிளாக் வச்சு இந்த இந்த இடத்துல கால் சரியா வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அதுக்கு அவுட்லைனை கரெக்டாக அப்படி வச்சு டார்க்கு கொடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் போல் அப்படின்னு வெறும் கோடு மாத்திரம் போடுறேன். அவ்வளோதான். அந்த கோடு போட்டது அந்த படத்துக்கு ஒரு அந்த 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 ஃபார்முக்கு ஒரு மீனிங் கொடுத்துரும். அவுட்லைன் ஒன்று போட்டுறேன், லேசாக அப்படி கோடு. இப்போ அங்கேருந்து இது பண்ணிட்டு இங்கேருந்து லேசாக அதையும் செட் பண்ணிட்டு அப்படியே நான் அந்த கோடு கொடுத்துட்டேன்னா அதோடைய மீனிங்கை வந்து மாறிடுது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து கருப்பை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி சின்ன 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 கோடாக போடுறேன். போட்டு அந்த இடம் பின்னாடி போயிடுச்சா? அந்த இடம் பின்னாடி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பஞ்சு ஒன்று வருது, அந்த இடம் கொஞ்சம் பின்னாடி போகுதா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு பஞ்சு ஒன்று வருது, அது இப்படி டர்ன் ஆகுது. என்ன தெரியுமா வெடிக்கா, படம் வந்து முடிச்சிருச்சு. படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன செய்யலாம்னா, இப்போ இருந்து இதை டார்க் ஆக்கணும்னு நினச்சோன்னா, சப்போஸ் இது அவ்வளோ பிரைட்டாக எனக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் டார்க் ஆக்க போகிறேன் அப்படின்னா, அது மேலே வேற ஒரு ஆங்கிளில் டார்க் ப்ளூவை வச்சோன்னா எடுபடாது, பிளாக் தான் வச்சாகணும். ப்ரௌனை வச்சோன்னா பிரைட் ஆயிரும், வார்ம் கலர் இல்லையா, பிரைட் ஆயிரும். இப்போ இங்கே பாரு, அந்த இடம் அப்படியே படுத்துச்சு பாரு அங்கே, ஆனால் டெக்ஸ்டர் தெரியுது. அந்த இடத்துல டெக்ஸ்டர் தெரியுது. ஆனால் இன்னும் சரி, அதே மாதிரி இங்கேயும் செஞ்சிட்டோம்னா மேலே வர வர லைட் ஆக்கிட்டே வந்துடலாம். கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக ஜாஸ்தி பண்ணிட்டு மேலே வர வர கொஞ்சமாக லைட் ஆக்கிட்டே வந்துடலாம். சரியாம்மா? இப்போ நான் வந்து என்னாச்சு, வீடியோ சரக்குன்னு நின்றது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கீங்களா? சரியாம்மா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். என்னன்னா இந்த 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 பிரான்ச்சை வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேசாக இந்த இடத்துல நான் வந்து பிளாக் வச்சு கொடுக்குறேன். இங்கே அடியில், இதுக்கு அடியில் கொஞ்சம் போல் பிளாக் வைக்கிறேன். அப்போ அந்த அந்த பிரான்ச் வெளியில் லேசாக மேலே வருது. இங்கே வந்து நான் பிளாக்கை வந்து நடுவில் தான் கொடுக்கணும். ஏன்னா ஓரத்தில் கொடுத்தேன்னா இந்த பேர்டோட போய் மேட்ச் ஆயிரும். அப்போ கீழேயும் லைட் இருக்கணும், மேலேயும் லைட் இருக்கணும். சரியாம்மா? இது ஃபாலோ பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நடுவில் வந்து ஒரு டார்க் ஒன்று கொடுக்குறேன்.
அப்பதான் இதுக்கு டைமென்ஷன் வரும். அப்படியே வந்துட்டு அதை விட்டுறாங்க. இப்ப இங்க வந்து கொஞ்சம் போல டார்க் வந்து நான் நடுவில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு அப்படியே அந்த டார்க் அப்படியே கொண்டு போய் இங்க அப்படியே கொஞ்சம் சும்மா வேற ஒண்ணும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துட்டே வந்துட்டு இதுக்கு கீழே வந்து டார்க் ஆக்குறேன் நான். அப்படியே குறைச்சிடுறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல டார்க் வச்சிடறேன். ஓ, கரண்ட் போயிடுச்சா? அதான் இப்படி ஆயிடுச்சா எனக்கு. ஆமாப்ல, கொட்டி தள்ளுது. இப்ப நான் வந்து டார்க் கிரீனை எடுத்து இங்க வந்து லீவ்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருப்பேன். நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லீவ்ஸ் இருக்கிற மாதிரி செய்யறதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிருக்கோம். கீழே வர வர குறைச்சிடும். இங்க ஒன் ஆர் டூ லீவ்ஸ் மாத்திரம் இருக்கிற மாதிரி அப்படி போட்டோம்னா இந்த இடத்த நான் வந்து அதுக்காகவே நான் அந்த டார்க் லீவ்ஸ் போட்டேன். அந்த அப்பதான் அந்த ஒயிட் ஃபெதர் இருக்கிறது தெரியும். இப்ப ஒரு ப்ரௌனை எடுத்து ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து, டார்க் ப்ரௌன் எங்க இருக்கு நான் தெரியலையே. ஒரு டார்க் ப்ரௌனை எடுத்து கொஞ்சம் டெப்த்தை வச்சிடும். அங்கங்க லேசாக டெப்த் அப்படி வச்சோம்னா இந்த சைடில் ஒரு ரெண்டு பிரான்ச் இப்படி போட்டு விட்டோம்.
ஆச்சம்மா. இனி இனி இவ்வளவு தூரத்துக்கு படம் வந்துருச்சுன்னா இதுக்குப்பா விளையாடலாம். இதுக்கப்புறம் சேட்டை பண்றதா இருந்தா சேட்டை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். இந்த மரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறதா இருந்தா ஆக்கலாம். ஆனா புத்திசாலித்தனமா செய்யணும். அதாவது இது கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் இருக்கணும் நமக்கு. இந்த இந்த மாதிரி நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன்னு இந்த சேட்டை பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி மரங்களை மாத்திரம் செஞ்சு பார்க்கணும். வேற ஏதாச்சும் ஒரு படத்தை ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி மரங்கள் மாத்திரம் செய்யறதா இருந்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கணும். லட்சமா கையெழுத்து போட்டுற வேண்டியதுதானே. நம்ம பிரீத்தி கையெழுத்து போட்டுற வேண்டியதுதானே. போட்டுருங்க சார். இல்ல சரியாதான் வந்துருச்சு. இல்ல நல்லா வந்துருச்சு. இது நல்லா வந்திருக்கு சார். ஆமா, ஜாலியா உட்காந்துட்டு எனக்கு இருக்கு. தான் சார் டெய்ல் வர மாட்டேங்குது. டெய்ல் நீ திரும்ப ஒரு தடவை பாரு. அது ரொம்ப சிம்பிளா ஆ, செஞ்சேன். அதாவது நீ டெய்ல் செய்யும் போது நீ தப்பாயிடுச்சு. இல்ல இல்ல ஆமா. தப்புன்றது ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா நீ உனக்கு இன் கேஸ் எதுவும் இதாச்சுன்னா இது எரேசரை இப்படி கட் பண்ணிக்க. இந்த மாதிரி இப்படி இதான் என் ஃபுல் எரேசரை. ஃபுல் எரேசர்ல இருந்து நான் இப்படி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை தேய்ச்சி அப்படி ஷார்ப் ஆயிட்டே இருக்கும். ஒரு பேப்பரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த இதை அப்படியே இழுத்தீங்கன்னா ஒயிட் ஆயிரும். ஒயிட்டிஷ் ஆயிரும். ஒயிட் ஆகாது, ஒயிட்டிஷ் ஆயிரும். அதுக்கு மேல நீ கலர் வச்சிடலாம். நான் இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கணும் சார். இன்னும் சரி செஞ்சு பாரு. இது எத்தனை தடவை செய்யறோமோ அவ்வளோ நல்லது. சரியா? இப்ப நான் கையெழுத்து ஒரு போட்டு A3ல பண்ணலாம் யோசிக்கிறேன் சார். என்னம்மா A3ல பண்ணலாம்ல ஒண்ணு வருது. டெக்ஸ்டர் கொடுக்கலாம் போல. ஆமா, A3ல இன்னும் நிறைய வேலை பார்க்கலாம். இது அந்த இதோடைய அதை எடுத்து காட்டுறேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன தேதி? 5th சார். 5th. ஜீரோ 8. 8வது மாசம் வந்துருச்சுமா. வருஷமே முடிய போகுது. ஆமா, வருஷம் முடிய போகுது. என்ன செஞ்சிருக்கோன்னு ஒரு அளவு செய்யல. இல்ல அதான் வைத்தறிச்சலா இருக்கு. நீங்க சொன்னீங்க அப்படி சார். அவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். நேத்தி பேஸ்புக்க திறந்தா 6 hours 7 hours வந்து போடனே இருக்கீங்க. ஆமா, அது அப்ப சந்தோஷமா இருக்கும். சார் அதான் நீங்க போய் சொல்றீங்க சார். நாங்க சொல்லலாம் இன்னும் பண்ணல. இல்ல எனக்கு அந்த புக் எழுத முடியாம இருக்கிறது ரொம்ப இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. தேவானட்டி என்னன்னா புக் எழுதுறதுக்கு உட்கார்ந்தாச்சுன்னா எனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. கஷ்டம் சார். கரெக்ட். இப்ப நான் அந்த சிலபஸ் எழுதி கொடுத்தேன் சார். ஆமா, அது யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே, அப்படியா? வெரி குட், வெரி குட். அதுதான் யூஸ் பண்றோம், கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. விசிட்டிங் லெக்சரர் தான் வாங்குறாங்க. அவங்க சொல்ற டைம் ஒத்து வரல. ஆமா, போனா நல்லா இருக்கும். ஆனா அதாவது லைஃபை டிஸ்டர்ப் பண்ணிட்டு செய்ய முடியல. ஏன்னா மிச்ச கமிட்மெண்ட்லாம் அடிபடுது. ஆமா, லைஃபை டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா இப்ப நம்ம மாத்திரம் டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுல எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்றப்ப இப்ப எனக்கே கூட டிராவல் பண்றது ஜாஸ்தியாச்சு அப்படின்னு வீட்டுல எல்லாருமே டிஸ்டர்ப் ஆறாங்க.
போகணுமா தேவையா அப்படி இப்படின்லாம் வருது. அப்ப அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. ஆமா சார், நீடா வாண்டான்ற கதையில போயிடுது. ஆமா. என்ன பிள்ளை நாய் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு பிரேமா? ஆ ஆ கத்திக்கிட்டு இருக்குன்னு அந்த இது இந்த வழியில கத்துமே. எக்ஸ்ட்ரா பிரான்ச் போட்டுருக்கீங்க சார். பிரான்ச்சஸ் போடவும் அந்த பின் டிஸ்டன்ஸ் ஏற முடியலையா? ஓகே. கொஞ்சம் பிரமாதமா பிரமாதமா நல்லா வந்து. இது எக்ஸ்ரே ஃபில்ம் இருக்கா இல்லையாமா? இருக்கு சார். எக்ஸ்ரே ஃபில்ம் இருக்கு இல்லையா? இன்னும் வந்து 2 டெப்த் ஏத்தலாம். ஓகே. இன்னும் 2 டெப்த் ஏத்தலாம். இன்னும் 2. என்ன பென்சில் நம்ம இது செல்லோவா? செல்லோதான். ஏத்தலாம். புக் கன்றாவே இருக்கு சார். புக் கிழியுது. ஓஹோ. அது பிரச்சனையா இருக்கு. அதான் ஏத்ரில நல்ல பேஜ்ல பண்ணலாம். ஆமா, இதுல செய்யலாம். பிரஸ்ட்ரோல மிக்ஸ்டு மீடியா பேப்பர்னு ஒன்று விற்கிறான். ஒரு நிமிஷம் சார், நோட் பண்ணிக்கிறேன். பிரஸ்ட்ரோல மிக்ஸ்டு மீடியா புக். ஓகே. ஆமா, மிக்ஸ்டு மீடியான்னு சொல்லிட்டு அது நல்ல கலர் வாங்குது. இப்போ நான் வந்து சாதாரண நோட் புக் தான் நான் அனுப்பம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இந்த டெப்த் கிடைச்சிருக்குன்னா இல்லை சொல்கிறேன்னா அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த இல்லையோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து A4 சைஸ் 140 GSM. 140 GSM. இது வந்து அனுப்பமே தான், அவங்களே தான் 100 GSM யூஸ் பண்ணியிருக்கேன். அதே அனுப்பமே தான் அது. ஓகே. அது அப்போ அதே பேப்பர் தான். சரியா? ஆக்சுவலாக நான் என்ன செய்கிறேன்னா கலர் ஏற்றும் போது பென்சிலோடைய டிப்பை வச்சு ஏற்றாம ஷார்பன் பண்ணி பென்சிலுடைய சைடை வச்சு அழுத்துறேன். அதான் பண்ணுறேன் சார். அது ஆமாம், அந்த சைடை வச்சு அழுத்திட்டு ஆங்கிளை கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்படி கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மேல இருந்து கலர் எப்படி கொண்டாந்துக்கிட்டு இருக்கோம்னா அப்படியே கொண்டாந்துட்டு இருந்தோம்னா கலர் ஏறுறது இன்னும் பெட்டரா இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டுறணும். அதாவது அது மெழுகு வந்து கொஞ்சம் லேசா உருகி, அதாவது தெரியாது உருகிறது தெரியாது, மீனிங் லேசா அந்த வார்ம் ஆனது கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த லேயருக்கு வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். பிரமாதம். இதுக்கு நல்ல டெப்த் ஏறி இருக்குமா? சார். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குமா? குட்டியா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, கொஞ்சம் சிறுசா. ஆமா, எனக்கு A4 ஃபுல்லா வந்துருச்சு. எனக்கு A4 ஃபுல்லா இருக்கு. டிராயிங் கரெக்ட்டா போட்டுருக்கேனா சார்? டிராயிங் கரெக்ட்டா இருக்குமா? டிராயிங் கரெக்ட்டா இருக்கு. நான் வீக்க மட்டும் ஆல்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த விங் கொஞ்சம் சிறுசா இருக்கலாம். இல்ல விங் 2 பேருக்குமே கொஞ்சம் சிறுசா இருக்கலாமா? இருக்கும் சார். ஆமா. டெயில் ஓகேங்களா? ஆமா, டெயில் கரெக்ட்டா இருக்கு. டெயில் கரெக்ட்டா இருக்கு. அதாவது தப்பிதம்னு சொல்றதுக்கு இல்ல. என்ன டெயிலோட கான்செப்ட் என்னன்னா இந்த இடத்துல டைட்டா இருக்குமா, இந்த இடத்துல டைட்டா இருந்து இந்த இடம் ஓபன் ஆயிட்டு வரும். ஓபன் ஆகும். இந்த அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. லேசா ஓபன் ஆயிருக்கு. நீ வந்து ஆக்சுவலா வந்து என்ன செய்யலாம்னா இங்க இருந்து ஒரு வெளியில ஒரு ஃபெதர் எடுத்து உள்ள கொண்டு போய் மறைச்சிடலாம். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஃபெதர் எடுத்து உள்ள கொண்டு போய் மறைச்சிருக்கேன் பாரு. இப்ப இந்த இடத்துல ஃபெதர் எடுத்து உள்ள கொண்டு போய் மறைச்சிருக்கேன் பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபெதர் எடுத்து அப்படியே உள்ள கொண்டு போய் அப்படி மறைச்சிடலாம். இந்த சைடு எடுத்தோம்ல சார்? வெளியில வேண்டாம், உள்ள எடு. இந்த சைடு, அந்த சைடு. ஓகே. ஏன்னா வாழை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதோ இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கறேன்.
சரி அப்பா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன் சார். ஓகே ஓகே ஓகே. பேக்ரவுண்ட் சார் எதுப்பா? பேக்ரவுண்ட்ல நல்லா வந்துட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கீழே கீழே கொஞ்சம் எப்படி இங்கே கொஞ்சம். சரி சரி ஓகே. சரியா? ஓகேம்மா. சரி க்ளோஸ் பண்ணிடுவா. ஓகே சார். ரைட் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூம்மா. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு சார். ஆனிக்கு Thursday Thursday வச்சுக்கோ. ரைட் சார். சரியா? ஓகே ஓகே தேங்க்யூ சார்.